ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல எக்ஸ்சேஞ்ச் மேட்ச்க்கான ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் மேட்ச்ன்றது இந்த அகாடமியில் நடக்கக்கூடிய ஒரு மேஜர் ஈவெண்ட். இதில் 8 மேஜிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அவங்களுடைய ஹானருக்கும் பிரிஸ்டேஜுக்கும் கம்பீட் பண்ணுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணி அவங்களுக்கு எதிராக டோர்னமெண்ட்டை வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெருசாக பேசப்படும். நான் ரீஜெனரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்சேஞ்ச் மேட்ச்ல லாங் ரேஞ்ச் காம்பேக்ட் டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஜெயிச்சேன். ஹெட் மாஸ்டரோடைய ரெகக்னேஷனும் எனக்கு அங்கே தான் கிடைச்சது. அதனால நான் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பொசிஷனை லூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே கீழே குனிஞ்சி பிளாக் ஸ்டீல் ராக்கோடைய ஃபிராக்மெண்ட்ஸ் சொல்றான். ஹெட் ப்ரொஃபசர் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, நீ மட்டும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணல, உனக்கு முன்னாடி இங்க வந்த ஒருத்தன் அந்த கிறிஸ்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டான், மோர் ஓவர் அவனுடைய கையை மட்டும் யூஸ் பண்ணி அப்படின்றான். நம்ம ஹீரோ அப்படியே கீழே பார்த்து, அப்ப இங்க கிடக்கிற ஃபிராக்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க பறந்து வந்திருக்கு அப்படின்றான். அங்க ஒருத்தவன் அப்படியே உட்கார்ந்திருக்கான். அவன் தான் டிராகோ. ஹெட் ப்ரொஃபசர், டிராகோ நீனும் இங்க வா அப்படின்றான். டிராகோ நம்ம ஹீரோவை பார்த்து, சோ நீ தான் செட்சுனா குரோன்வெலா, டிஸ்பைட் உனக்கு எல்லா மேஜிக் பாத்துலயும் ஆப்டிடியூட் இருக்கும்போது எதுக்கு நீ வந்து க்ளோஸ் காம்பேக்ட் சூஸ் பண்ண அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்து பிகாஸ் க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக்ல என்னால இன்னும் நிறைய பண்ண முடியும்ன்றான். டிராகோ வந்து நம்ம ஹீரோ பார்த்து, டப்புன்னு வாய மூடு, இந்த வீக் பாடியை வச்சுக்கிட்டா ஃபார் ஜெனரேஷன்ஸா என்னோட ஃபேமிலியோட லினியேஜ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக் தான். நான் என்னோட பாடியை 17 வருஷம் இந்த பர்பஸ்க்காக ட்ரெயின் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல ஒரு பஞ்ச் பண்றான். ஜஸ்ட் அந்த ஃபோர்ஸே வந்து சில ஸ்டூடெண்ட்ஸை தூக்கி வீசுது. நம்ம ஹீரோ அசையாம நிக்கிறான். டிராகோ வந்து என்ன ஃபைட் பண்ணு, உன்ன மாதிரி க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக் ஜோக்கான்னு நினைக்கிற மேர் பிரெட்டண்டர் ரெப்ரசன்டேட்டிவ் பொசிஷனை நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோடைய மனசுல, டிராகோ நான் உன்னோட நேம என்னோட ரிசர்வேஷனுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேட்டிவ் மேட்ச் அப்போ கேள்விப்பட்டேன். லோலி க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட்லயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒருத்தன். வெரி வெல், எனக்கு ஓகே அப்படின்றான். ஹெட் ப்ரொஃபசர் வந்து, நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தென் மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்கும் அப்படின்றான். டிராகோ வந்து, இந்த ஒரு வாரம் டைம்ல எஸ்கேப் ஆயிடலான்னு மட்டும் நினைக்காத, காட் இட். இஃப் நீ க்ளோஸ் காம்பேக்ட் மேஜ் அப்படின்னா தென் என் கூட சண்டை போடு அப்படின்றான். பின்னாடி உள்ள வெல் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறான். இன்னொரு பொண்ணு வந்து, நோ மேட்டர் அந்த செட்சுனாக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் அவனால டிராகோவை பீட் பண்ண முடியாது அப்படின்றா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, நீ வின் பண்ணிடுவல்ல அப்படின்றா. நம்ம ஹீரோ இல்ல அப்படின்றான். அவ ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ வந்து, அந்த டிராகோவுடைய ட்ரெயின்டு பிசிக்கு எதிரா என்னுடைய கரண்ட் ஸ்டேட்ல என்னால அவனை கம்பீட் பண்ண முடியாது, பட் என்கிட்ட சீக்ரெட் பிளான் இருக்குன்னு நடந்து போறான். அவளும் வந்து, எங்க போறான்னு அவன் கூடயே வரா. அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள நடுவுல நடந்து போறாங்க. இவன் வந்து எங்க போறான் அவன் அப்படின்னு பாக்குறா. ரெண்டு பேரும் ஒரு பெரிய மரத்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவ வந்து, என்ன பிளேஸ் இது அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து, இது எனக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் ட்ரைனிங் ஸ்பாட் அண்ட் இந்த பிளேஸ்ல தான் நான் 1 வீக்ல நான் இப்ப இருக்கிறத விட 3 டைம் ஸ்ட்ராங்கர் ஆக போறேன் அப்படின்றான். அவ அந்த ட்ரீயை பார்த்துட்டு, எவ்வளவு பெரிய ட்ரீ இது, கண்டிப்பா 1000 வருஷத்துக்கு மேலான ஸ்கேர்டு ட்ரீயா தான் இருக்கணும் அப்படின்றா. நம்ம ஹீரோ அந்த மரத்தை தொடுறான். அவனுக்கு கிரீன் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுது. சீம்ஸ் லைக் இந்த டைமும் அகைன் இந்த ட்ரீ வந்து அக்னாலேஜ் பண்ணிருச்சு. அவ நம்ம ஹீரோவை பார்த்து, இன்ன லைட் இது அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து, இது ஸ்கேர்டு ட்ரீயோட பிளஸிங்ஸ். இந்த ட்ரீ யார் அக்னாலேஜ் பண்ணுதோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிளஸிங் கிடைக்கும். மரத்துக்கிட்ட இந்த ஓலி மானா ஆட்ரிபியூட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ என்னால என்னோட மானாவை ரிகவர் பண்ண முடியும். இந்த பிளேஸை நான் ரீஜெனரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபைண்ட் பண்ணேன். ஆஸ் லாங் அஸ் நான் இங்க இருக்கிற வரைக்கும் மானா ரன் அவுட் ஆயிடும்னு நான் கவலைப்பட தேவையில்ல. என்னால என்னுடைய லிமிட்டை நான் ரீச் பண்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, ஹோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் டிராகோ வந்து நேச்சுரல் பார்ன் க்ளோஸ் காம்பேக்ட் மேஜ். இவன் எனக்கு என்னோட ப்ரௌச்சை வாங்கி தந்து ஹெல்ப் பண்ணா. இது என்னோட டர்ன், இப்போ அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஆல்ரைட், ஸ்கவுட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்றா. நம்ம ஹீரோவுக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறான். அப்படியே நெக்ஸ்ட் க்ளோஸ் காம்பேக்ட் டிபார்ட்மெண்டோட ட்ரைனிங் ரூம் காட்டுறாங்க. எல்லாரும் ஊந்து ட்ரெயின் பண்றானுங்க. நம்ம தலைவி அப்படியே நடந்து வந்து திரும்பி பாக்குறா. வாட் தி ஹெல், அங்க வந்து நம்ம டிராகோ பல கிலோ வெயிட்ட போட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு, இங்க இருக்கிறவங்களே இவன் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கான்றா. ஹெட் மாஸ்டர் நின்னு பார்த்துட்டு இருக்கான். டிராகோ அந்த செட்டை போட்டு முடிச்சுட்டு, ப்ரொஃபசர் இன்னும் வெளியில அந்த பிளாக் ஸ்டீல் ராக் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹெட் மாஸ்டர் வந்து, ஹே நீ என்ன எல்லா கல்லையும் உடைக்கலான்னு பிளான் பண்றியா அப்படின்னு கேக்குறான். தலைவன் ஏந்து போய்கிட்டே, நான் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்றான். அப்படியே வெளில போய் எல்லா கல்லையும் அவன் பின்னாடி வச்சுட்டு புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதை ஒளிஞ்சு நின்று நம்ம தலைவி பார்த்துட்டு, நோ வே, இதுக்கு வாய்ப்பே கிடையாது ரைட், யாராவது இவன் கிட்ட இருந்து பஞ்சு வாங்கினாங்க அப்படின்னா அவங்க அங்கேயே சித்திர மாட்டாங்க. செட்சுனா நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஓடுறா. நம்ம ஹீரோ நிம்மதியா அந்த பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் புக் படிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம லைலா வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோ பார்த்து, ஹே இது ரிலாக்ஸ் பண்றதுக்கான டைம் கிடையாது. டிராகோ வந்து 5 பிளாக் ஸ்டீல் ராக்கா அவன் பின்னாடி வச்சு புஷ்அப் எடுத்துட்டு இருக்கான், உனக்கு தெரியுமா அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து, ஐசி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், பட் ஆல்ரெடி அவனோட பிசிக்கை பார்க்கும்போது இதோட மோசமா ட்ரெயின் பண்ண மாதிரி தான் இருக்கான். நீ கவலைப்படாத, இதுவும் என்னோட பிளானோட பார்ட் தான் சொல்லிட்டு அவனுடைய கண்ணில் ப்ளூ எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. அதை யூஸ் பண்ணி புக்கை படிக்கிறான். லீலா வந்து, நீ என்ன சொல்றான்னு புரியலன்றா. நம்ம ஹீரோ வந்து, பிசிக்கல் பூஸ்ட் வந்து பேசிக்கலி நம்ம மானவோடைய நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ற ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நீ உன்னோட காலை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீ ஜஸ்ட் உன்னோட காலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். உன்னோட கையை நீ பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீ ஜஸ்ட் உன்னோட கையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். அதே மாதிரி உன்னோட மெமரியை நீ பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீ ஜஸ்ட் உன்னோட ஹெட்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் படிச்சு முடிச்சுட்டு எழுந்திருக்கிறான். அண்ட் ஒன்ஸ் இந்த டெக்னிக் உன்னோட ஹெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீ ஜஸ்ட் அதை பிராக்டிஸ் பண்ணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு இலைய பார்த்து கிக்கு விடுறான். அந்த இலை வந்து கரெக்டா பிரேக் ஆகுது. அப்படியே அந்த மானா ஸ்வார்ட் கிரியேட் பண்ணி அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா இலையும் கரெக்டா வெட்டுறான். அவ அதை ஆச்சரியமா பார்த்துட்டு அமேசிங், நான் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டா லேர்ன் பண்ற மெத்தட இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்ல அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து இல்ல ஸ்டில் நாட் இனஃப் அப்படின்றான். அப்ப டப்புன்னு நம்ம ஹீரோக்கு லைட்டா மயக்க வர மாதிரி ஆகுது. தடுமாறி கீழே விழ போறான். அவ செட்சுனா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பாக்குறா. அவனுடைய கையில வந்து மோசமா அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அதை பெருசா காட்டிக்காம எழுந்துக்கிறான். ஐ எம் ஃபைன், நான் மேர்லி பிசிக்கல் பூஸ்டை யூஸ் பண்ணி என்னோட மசில்ஸை என்னோட லிமிட்டை தாண்டி புஷ் பண்றேன். அண்ட் நான் ஜஸ்ட் இப்போ ஹீலிங் பூஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீல் பண்றான். அவன் கை வந்து நார்மல் ஆயிடுது. இப்படிதான் என்னோட பாடியை ஷார்ட் டைம்ல ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்ன்றான். அதுக்கு அவன் வந்து நீ இவ்வளவு தூரம் புஷ் பண்ணணும்னு எதுவும் அவசியம் இல்ல, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து இல்ல இந்த ஆஃப் பேக்டு மெத்தடை வச்சுக்கிட்டு என்னால டிராகோ கூட கீப் அப் பண்ண முடியாது. அவன் வருஷ கணக்கா இந்த க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக்கு ட்ரெயின் பண்றான். ஆஃப்டர் ஆல் இந்த ரிமைனிங் வீக்ல நான் அட்லீஸ்ட் 1000 தடவையாவது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்னோட மசிலை டிஸ்ட்ராய் பண்ணி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்றான். அதை கேட்ட அவ 1000 டைம்ஸா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சைக்கிளை பார்க்கவே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்றா. நம்ம ஹீரோ மனசுல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, நான் இப்ப ட்ரெயின் பண்றதை பார்க்கும்போது என்னோட ஓல்ட் டைம்ஸ் தான் ஞாபகம் வருது. அப்படியே பிளாஷ்பேக்ல போய் ஆர்ஃபனேஜை காட்டுறாங்க. அந்த டைம் என்னால மேஜிக்கே கரெக்டா யூஸ் பண்ண முடியல. நான் டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு என்னோட எல்லா டைமையும் ஸ்பெண்ட் பண்ணேன். சில டைம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும், டப்புன்னு பாதியிலே போயிடும். நான் பல தாட்டி இந்த மாதிரி தோத்துட்டேன். ஈவன் தென் நான் பிராக்டிஸ் பண்றதை விடவே இல்லை. ஒரு நாள் நான் நினைச்சே பார்க்காத நேரத்துல என்னோட மேஜிக் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஈவன் என்னோட growth வந்து ஸ்லோவா இருந்தாலும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தனால அது பெட்டரா அண்ட் சாலிடா இருந்தது. அப்படியே ரியாலிட்டிக்கு வராங்க. நம்ம ஹீரோ வந்து as long as நான் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நம்ம லைலாவும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா. 2 பேரும் கிக்கு பிராக்டிஸ் பண்றாங்க. தலை கீழே ஒத்த கையில நின்று பிராக்டிஸ் பண்றாங்க. மானா ஸ்வார்ட் கிரியேட் பண்ணி அந்த பிளாக் ராக்கை வெட்டி பிராக்டிஸ் பண்றாங்க. நம்ம லீலா வந்து மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறா எல்லாருமே வந்து செட்சுனாக்கு ஒன்லி டேலண்ட் தான் இருக்கு அப்படின்னானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகோ அளவுக்கு கல்ல தூக்கி புஷ்அப் எடுக்கிறத காட்டுறாங்க. பட் ரியலி இது எல்லாமே அவன் மத்தவங்கள விட அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் அப்படின்றா. அப்படியே பிளாஷ்ல ஒரு வாரம் போயிடுது. இன்னைக்கு வந்து மேட்ச் டே. டிராகோ வந்து சோ நீ ஓடி போல அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து நான் ஏன் ஓடி போகணும், ஆஃப்டர் ஆல் நான் தான் க்ளோஸ் காம்பேக்ட் டிபார்ட்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ன்றான். ஹெட் மாஸ்டர் வந்து நீங்க 2 பேரும் ரெடியா அப்படின்றான். 2 பேரும் சீரியஸா பாக்குறானுங்க. ஓகே மேட்ச் பிகைன் அப்படின்றான். அவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோ வேகமா பறந்து போய் அவன் அடிக்க போறான். நம்ம டிராகோ வந்து அதை பிளாக் பண்றான். நம்ம ஹீரோ பேக் சைடு திரும்பி ஒரு கிக் விடுறான். அதையும் நம்ம டிராகோ வந்து பிளாக் பண்றான். நம்ம ஹீரோடைய மனசுல அவன் எல்லாத்தையும் மானா கார்டை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டான். நம்ம டிராகோ வந்து அவன் கையை நல்லா பவர் அப் பண்ணிட்டு செம்ம வேகத்தோட நம்ம ஹீரோவை அடிக்க வரான். அந்த இடமே வந்து மேஜிக் பவரால ஜொலிக்குது. அந்த மேஜிக் பவரோட ஃபோர்ஸ்ல அங்க உட்கார்ந்துருக்கவங்களால கூட ஒழுங்கா பார்க்க முடியல. அப்பயும் நம்ம லைலா வந்து கண்ணை திறந்துகிட்டே செட்சுனா அப்படின்னு கத்துறா. அந்த இடமே வந்து ஸ்மோக் ஆயிடுது. பட் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அட்டாக்க மைல் இன்ச்சில் டாச் பண்ணிருக்கான். அங்க உட்கார்ந்து இருக்கவனுங்க இந்த காய்ஸ் ரொம்ப ஓவர் போர்டு போறானுங்கன்றான். இன்னொருத்தவன் அவனுங்க 2 பேரும் ஜஸ்ட் இப்பதான் ப்ரொமோட் ஆனானுங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து அவனை பிளாக் பண்ணிட்டு ஐசி இது மட்டும் என்ன டைரக்டா ஹிட் பண்ணி இருந்தது அப்படின்னா இதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்றான். டிராகோ வந்து அந்த கையை விட்டு இன்னொரு கையில பஞ்ச் பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோ கீழே குனிஞ்சு அப்டமன்ல அடிக்க பாக்குறான். அப்ப நம்ம டிராகோ அவனோட இன்னொரு கையால அவனோட ஃபேஸ்ல அடிக்க பாக்குறான். நம்ம ஹீரோ அதை டப்புன்னு பிளாக் பண்ணிடுறான். டிராகோ வந்து உனக்கு என்னாச்சு, ஏன் வந்து டிஃபெண்ட் மட்டும் பண்றான்றான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவனை பிளாக் பண்ணிட்டு இருக்கான். டிராகோ வந்து இந்த எண்ட் ஸ்டில் உன்னோட பாடி வீக் தான் அண்ட் சீம்ஸ் லைக் இதுதான் உன்னோட லிமிட்னு நினைக்கிறான்றான். லைலா மனசுல ஈவன் ஆஃப்டர் அவன் இவ்வளவு ட்ரைனிங் பண்ணியும் ஸ்டில் அவனால டிராகோவை மேட்ச் பண்ண முடியலன்றா. அவனுங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கத பாக்குற நம்ம ஹெட் மாஸ்டர் ஜஸ்ட் குயிக் கிளான்ஸா பார்க்கும்போது செட்சுனா வந்து சீம்ஸ் லைக் பின்னாடி போற மாதிரி இருக்கான். பட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றான். நம்ம டிராகோ வந்து பேக் சைடா திரும்பி காலை தூக்கி அவனை ஹீரோவை பஞ்ச் பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோ அவனுடைய மானா ஃப்ளோவை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து அவனை பிளாக் பண்றான். டிராகோ இன்னும் டென்ஷன் ஆகுறான். ஹெட் மாஸ்டர் ஹீரோவை பார்த்து அந்த காய் பர்ஃபெக்ட்டா அவனுடைய மானா கண்ட்ரோலை யூஸ் பண்ணி எல்லா அட்டாக்ஸையும் டிடெக்ட் பண்றான். நம்ம டிராகோ வந்து எவ்வளவோ அடிக்கிறான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பிளாக் பண்றான். நம்ம டிராகோ வந்து ஹீரோவை பார்த்து உங்களை மாதிரி எலக்ட்ஸ்லாம் க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக்க ஆல்வேஸ் கீழ் நோக்கி தான் பாத்தீங்க. அண்ட் நானும் என்னோட ஃபாதரும் க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக் யூஸ் பண்ற ஃபேமிலியில பிறந்ததுனால இது வரைக்கும் எவ்வளவு அவமானம் அந்த அசிங்கப்பட்டிருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு மானாஸோட கிரியேட் பண்றான். நான் டெஃபினட்டா என்னோட கையாலேயே என்னோட ஃபேட்டை சேஞ்ச் பண்ணுவேன்றான். நம்ம ஹீரோவும் வந்து மானாஸோட கிரியேட் பண்றான். இப்ப 2 பேரும் சோடா யூஸ் பண்ணி ஃபைட் பண்றானுங்க. டிராகோ அவனை அடிக்கிறான். நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே குனிஞ்சு அடிக்கலாம்னு பாக்குறான். அப்ப நம்ம டிராகோ மேல பறந்து போய் நம்ம ஹீரோ அடிக்க வரான். நம்ம ஹீரோ டப்புன்னு டாஜ் பண்றான். அந்த இடமே உடையுது. டிராகோ வந்து நிறுத்தவே இல்ல, வேகமா ஹீரோவை நோக்கி ஓடுறான். நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபைட்டிங் பிளேஸோட எட்ஜுக்கு போயிட்டான். டிராகோ வந்து வேகமா அவனுடைய சோடா ரிலீஸ் பண்றான். நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ணிக்கிட்டே மேஜிக் கால்ல நடந்ததை நினைச்சு பாக்குறான். அங்க அவனுங்க இதோட அவன் கதை முடிஞ்சது. அவன் இந்த மேஜிக் பார்த்து சூஸ் பண்ணதுனால அவன் லெசனை லேர்ன் பண்றான்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே நம்ம ஹீரோ ரியாலிட்டிக்கு வந்து டிராகோவை பார்த்து எனக்கு நீ சொல்ல வரது கொஞ்சம் புரியுது, பட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டிராகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அஃபென்சிவ் மூடுக்கு போறான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு
பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.